அனைவருக்கும் வணக்கம். வேலூர் காட்பாடி அடுத்துள்ள கரசமங்கலம் ரகுபதி நகரில் இறைவன் எம்ஜிஆர் ஆலயமானது கட்டப்பட்டது. 2026 மார்ச் 8ஆம் தேதி கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. கும்பாபிஷேக கோபுரமானது பார்க்கும்போது இடது பக்கம் கிறிஸ்துவ சகோதரர்கள் வணங்கும் சர்ச் கோபுரம் போன்றும், நடுவே ஹிந்து சகோதரர்கள் வணங்கும் இந்து ஆலயம் போலவும், வலது பக்கம் முஸ்லிம் சகோதரர்கள் வணங்கும் மசூதி தோற்றம் போன்று அருமையாக வடிவமைத்துள்ளனர். இந்த ஆலயத்தில் சுமார் 5.5 அடி உயரமுள்ள ஐம்பொன் சிலையானது வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையானது பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு ஆலயம் எவ்வாறு கும்பாபிஷேகம் செய்வார்களோ அதே போல் இந்த இறைவன் எம்ஜிஆர் ஆலயத்திற்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்று முதல் தினந்தோறும் நமது இறைவன் எம்ஜிஆர் ஆலயத்திற்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள். வந்தவர்கள் அனைவரும் சாதாரண ரசிகர்கள் அல்ல. எம்ஜிஆர் மீது மிகவும் பற்றுள்ள தலைமுறையாக எம்ஜிஆர் மீது மிகவும் பற்றுள்ள தலைமுறையாக எம்ஜிஆர் மீது மிகவும் அன்பு கொண்டவர்கள் ஆவார். அதேபோல் அவரது கொள்கையை பின்பற்றுபவர்களும் நிறைய பேர் வந்தார்கள். அவரை போலவே வேடமிட்டும் சிலர் வந்தார்கள். எம்ஜிஆரை போலவே தானம் தர்மம் செய்பவர்களும் வந்தார்கள். நமது தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளம், கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் நிறைய பேர் வந்தார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கர்நாடகாவில் இருந்து வந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் குழு அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து எம்ஜிஆர் ஐம்பொன் சிலைக்கு அபிஷேகம் செய்து ஒரு மாலை அணிவித்தனர். அந்த மாலையின் மதிப்பு சுமார் 15,000 என குறிப்பிட்டிருந்தனர். அது முழுக்க நாணயத்தால் செய்த மாலையாகும். இது போன்று ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் பல்வேறு எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து ஆர்வத்துடன் இந்த ஆலயத்தை பார்த்து ரசித்து வியந்து சென்றார்கள். இந்த ஆலயத்தை கட்டியவர் கரசமங்கலத்தை சேர்ந்த ரகுபதி அவர்கள் புதல்வன் டி.ஆர். முரளி ஆவார். அதேபோல் இன்று மண்டலாபிஷேகம் நடைபெற்றது. எம்ஜிஆர் ரசிகர்கள் பலர் வந்து இந்த மண்டலாபிஷேகத்திற்கு கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குறிப்பாக முதலில் தமிழ்நாட்டில் சென்னையில் எம்ஜிஆருக்கென்று ஒரு ஆலயம் கட்டிய N.S. கிருஷ்ணன் அவர்களும் இந்த மண்டலாபிஷேகத்திற்கு வருகை புரிந்து விழாவை சிறப்பித்தார். மற்ற ஒரு எம்ஜிஆர் ரசிகர் மதுரையில் தனது வீடு முழுவதும் எம்ஜிஆர் படங்கள் வைத்திருப்பார் என குறிப்பிட்டிருந்தனர். அவரும் இந்த மண்டலாபிஷேகத்திற்கு வருகை புரிந்து சிறப்பித்தார். இவர்கள் மட்டுமின்றி பலர் வந்து விழாவை சிறப்பித்தனர். அது மட்டுமின்றி எம்ஜிஆர் ரசிகர்கள் பலர் இங்கே வந்து எம்ஜிஆர் பாடலை பாடியும் சிலர் ஆடியும் மகிழ்ந்தனர். இங்கே பக்தர்களுக்கு காலை பிரசாதம் வழங்கி மதியம் உணவு வழங்கப்பட்டது. நாளை முதல் இறைவன் எம்ஜிஆர் ஆலயம் அருகில் வரும் ரசிகர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள வசதியாக ஒரு கட்டிடம் கட்டப்படும் என தெரிவித்தார். அதில் உணவு கூடமும் இருக்கும் என தெரிவித்தார்கள். நீங்களும் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிய நினைத்தால் வேலூர் காட்பாடி கரசமங்கலம் ரகுபதி நகரில் தான் இந்த ஆலயம் உள்ளது. இதோ மண்டலாபிஷேக வீடியோ காணுங்கள். हिरण्यवर्णासया भावया सुजात गच्छपयास्वेन्द्र कंडे रुद्र समास्थित यत्र सिद्ध ब्रह्मा मध्यमा तृणस्पृता सर्वे विसुन्दरः ऋग्वेद यजुर्वेद सामवेदापि अथर्वणः
अंगै सर्वे कलशमसमास्थित आह्यान् कलश पूजार्थानि दुरितक्षयकारक वरद प्रसीद प्रसीद अंतरिक्षा भगवदा भवन्ति या प्रतिमयसोन् तद्दि सप्तदानाभात् शब्दस्योनो भवन्ते नमः सप्तदा पश्चदा पश्चयोनोपु सततमे सर्वाग्निकमसुभूमि भूमिपच्च वलमोजनिदत्ता त्रिपुदा दिवम त्रिपुमोसास्वन स्नान भवति वेदावाद्यं सुन्दरमैनस स्वाहा अच्छा चल अभी तंगा तंगा चल 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 अच्छा तान ऊर्जे ददादन महेरणाय सत्तते उपसवतामोर्स्य मादिक देहना उसद्रे मातस्पारगमामवां यस्य क्षाजनदापो जनयदासन ओम भूर्भुवस्सुवः शिवाय नमः महेश्वराय नमः शिवाय नमः महेश्वराय संभवे नमः पिनाकिने नमः सस्यशेखराय विरूपाक्षाय कपर्दिने नमः ओम नीललोकिताय नमः ओम शंकराय नमः ओम सोलह कलर కొంచెం కలిసాం మేము शिवाय भवाय नमः ओम शिवाय नमः కలిసాం మేము भवाय शिवाय नमः महेश्वराय संभवे नमः पिनाकिने नमः सस्यशेखराय नमः विरूपाक्षाय नमः कपर्दिने नमः नीललोकिताय नमः शंकराय नमः सुलवाणिने नमः खड्वांगिने नमः विश्ववल्लभाय नमः अंबिकानाथाय नमः श्रीखंडाय नमः भक्तवत्सलाय नमः भवाय नमः सर्वाय नमः त्रिलोकेशाय नमः शिवप्रियाय नमः अग्रण्ये नमः कामरे नमः अंधकासोदनाय नमः ललाटाक्षाय नमः कालकालाय नमः प्रभानिधये नमः भीमाय नमः परदस्ताय नमः मृगपाणिने नमः जटाधराय नमः कैलासवासिने नमः त्रिपुरांतकाय नमः त्रिमन्त्रिणे नमः वाय नमः भवाय नमः सर्वाय नमः ईशाय नमः पशुपतये नमः रुद्राय नमः महदे नमः
महादेवाय नमः महेशाय नमः पुष्पध्वजाय नमः शूलपाणिये नमः कामनासनाय नमः देवदेवाय नमः श्रीखण्डाय नमः ईश्वराय नमः रुद्रं शिवाय नमः चल चल विश्वेश्वराय महादेवात्रयं दयायन्ति पुरान्तकलक्ष्मीकालाय महादेवाय नमः कृष्णाय नमः आनंद कर्पूर नीराजन समर्पयामि आनंद दूधिः सत्यो ज्ञानप्रमज्ञामि सत्यो ज्ञानाय नमो श्रीकृष्णाय ओम वामनाय नमो सीताय ऋषिकेशाय मत्पर्यते कृष्णाय नमो ओम कृष्णाय नमः कमलनाथाय वासुदेवाय सनातनाय नमः विरूपाक्षाय कपर्णिलोहितां शङ्करं सरपाणिये नमो ओम खड्वाङ्गेन विश्वलमसि विष्टाय विघ्ननाथाय श्रीकण्ठाय नमो ओम भक्तवत्सलाय भवाय ओम सर्वाय त्रिलोकेशाय नमः श्रीकण्ठां शिवप्रियग्रह उग्रह कामदगा सोदरं लवणाक्ष कालकालकर्माणि देवाय परदस्ताय भगवाणिये ओम जराधराय नमः कैलासवासे नमः स्वात्मानं वरायणं नावनपरं ब्रह्मदत्तं नारायण वरः नारपरं ज्योतिरात्म नारायण वरः किञ्चित् भयं जलभाय नमः ओके इंद्राय स्टिक बालदेवतां नमः ओम इंद्राय नमः अग्निय नमः यमाय नमः अग्निय नमः ओमनाय नमः वायुय नमः मेराय नमः ईशानाय नमः मंत्रज्ञाय नमः वासुदेवाय नमः ओम मदोमूर्तये नमः मरुत्तमाय नमः जगमुखे नमः मणिमुखे नमः आकाशमुखे नमः इंद्राय स्टिक बालदेवतां नमः ईशानमूर्ते नमः मानादग्नो नाम राजविद्या राजपरिवारे रामचंद्रमूर्ति नामे प्रजानां आवायुवा सापि शोभो सन्निधो सन्निधो सुप्रसन्न वरदो भवः स्वामिने नमः चंद्रार संभ्राम चंद्र पूजां चंद्र ध्यान प्रवक्ष्यामि मनोपीडोपशान्तये चंद्र ध्यान प्रवक्ष्य मनोपीडोपशान्तये बुधादि संप्राप्ति बुध भुजांधकार बुध ध्यान प्रवक्ष्यामि बुद्धि भीडोपशान्तये
गुरु पूजन कर गुरु ध्यान प्रवक्ष पुत्र पीडोपशांत शुक्र संप्राम शुक्र पूजन कर शुक्र ध्यान प्रवक्ष प्रत्येक पीडोपशांत छाया मार संपूर्ण सैश्वरम संध्या संप्राम शनि पूजन अवाहयामि फलानि नैवेदयामि केतुवार संक्रांति केतु पूजा केतु ध्यान प्रवक्ष्यामि ज्ञान पीडोपशांत अनुपते मन्य स्वाहा सरस्वती मन्य स्वाहा देवसविता प्रासवा दिव्यं भास्करस्तं च नमामि मध्ये अग्नये नमः शब्दजिह्वाय नमः अग्नये आग्नेय दिग्बालक देवताभ्यो नमः वैश्वनराय नमः ज्योतिस्वरूपाय नमः ज्योतिरूपाय नमः जातवेदसे नमः शत्वारिणे नमः ज्वालदेवाय अग्निर्देवाय इदं नमः ओम श्रीं स्वाहा ओम श्रीं क्लीं स्वाहा ओम श्रीं क्लीं क्लीं क्लौं स्वाहा ओम श्रीं क्लीं क्लीं गं गणपतये स्वाहा ओम श्रीं क्लीं क्लीं गं गणपतये वर स्वाहा ओम श्रीं क्लीं क्लीं गं गणपतये वर वरद सर्वजनं वसं स्वाहा वसं स्वाहा ओम श्रीं क्लीं क्लीं गं गणपतये वर वरद सर्वजनं वसं स्वाहा ओम श्रीं क्लीं क्लीं गं गणपतये वर वरद सर्वजनं वसं स्वाहा ओम श्रीं क्लीं क्लीं गं गणपतये वर वरद सर्वजनं मे वसमना कलवरे इप्पडी वसमनाय स्वाहा स्वाहा अग्नये गणपतये स्वाहा अग्नये गणपतये नमः ओम श्रीं क्लीं क्लीं क्लं गं गणपतये अग्नये वर वरद सर्वजन वर वरद सर्वजनां मे वसमनाय स्वाहा स्वाहा अग्नये गणपतये स्वाहा अग्नये गणपतये नमः ओम नमो व्रातपतये नमो गणपतये नमो प्रमादपतये नमस्ते लंबोदराय एकदन्ताय विघ्न विनाशिने सुदाय श्री वरदमूर्तये नमो नमः स्वाहा स्वाहा अग्नये पर ओडिन तपल अग्नये गणपतये स्वाहा अग्नये गणपतये नमः எங்க வச்சிருந்தா எங்க மூட்டை போடுவோம். வச்சு
கத்தி அடுத்த பிரச்சனை என்ன ஒண்ணு புரியல ஐயா आनसन्पन्नो देवी प्रसादनं स्वाहा
ఎక్కడ అక్కడేనా లేవా ఇది పెట్టేస్తామా கட்டிங்களா எல்லாம் கட்டிங்களா சரி पुष्पांड देवताभ्यो नमः। यस्य मृत्यु दोष नेत्र दोष सर्वदोष निवर्त्यर्थं पुष्पांड पूजां करिष्ये। मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय शांभवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमः। पुष्पांड देवता पुष्पांड देवताभ्यो नमः। सर्व मृत्यु दोष निवर्तिरस्तु। रुद्रं वसुमतीं स्थानं उमापति नीलकण्ठं वज्रसादिं मृत्यु करिष्यति। कालकण्ठं कालमूर्तिं कालाग्निं कालनाशनं नमामि। शिरसादिं किं मृत्यु करिष्यति। वामदेवं विरूपाक्षं निल्यं निल्यप्रभं प्रसादिकं मृत्यु करिष्यति। मृत्युंजयाय रुद्राय नीलकण्ठाय शांभवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमः। मृत्युंजयाय नमः। தலை எப்படி 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 ஆரோக்கியம் பிரதாதனோ தினகர சந்திர யசோ நிர்மலம் போதே பூமிம் சுதாம் சூதனயா பிரஜாம் குருர் கௌரவம் காணிய கோமலா வாக்விலாசமௌலோ மந்தோமதம் சர்வதா ராஹோர் பாஹோர் பலம் விரோதச்சமனம் கேத குலஸ்ய நதிஹி சூர்யாயம் சதுரசேதனி சுதாய சௌம்யாய தேவ குரவே பிரகநந்தனாய சூர்யாத்மஜ சேதவேச்ச நித்யம் நமோ பகவதே குரவே வராய நமச்சோஜாய சோமாய மங்களாய புதாய ச குருஷிகணித்யச்ச ராகவே கேதவே நமः யக்ஞேஸ்வராய
அவரை முடிவு யஜ்ஞராஜ்யாய யஜ்ஞபுருஷாய வைஸ்வனராய ஜோதிஸ்வரூபாய ஜோதிரூபாய ஜாதவேதசே சத்வாரிணே ஜ்வாலதேவாய சாந்தபத்மாசனஸ்த சசிதர மகுடம் பஞ்சவக்த்ர த்ரிநேத்ரம் சூரம் மத்ரம் ச கட்கம்பரசமபயதம் தக்ஷ்டாங்கே வகந்தம் நாகம் வாசம் ச கண்டா சடமரயுதகம் சாங்குசம் வாமபாக்கே நானா அலங்காரயுக்தா ஸ்படிகமணி நிபம் பார்வதீசம் ச நமாமி நமஸ்தே நமஸ்தே महादेव शंभो नमस्ते नमस्ते प्रसन्नैः बन्धो नमस्ते नमस्ते दयासार सिन्धो नमस्ते 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 महेश अन्यदा सन्नासित्वमेव मम तस्मात् कारुण्यपावेन रक्ष रक्ष महेश्वरः நிப்பாமன் கூட 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 நிப்பாமன்
ஐயா, நாங்கள் வேலூர்லேருந்து வரோம். இந்த மாதிரி கடவுள் எம்ஜிஆர் கோயில் கேள்விப்பட்டோம், வந்தோம். நான் இதோட 3வது டைம் வரேன். கும்பாபிஷேகம் ஒரு டைம் வந்தேன், இடையில ஒரு டைம் வந்தேன். இது மண்டல பூஜை இன்றைக்கி, அதனால் கேள்விப்பட்டு வந்துக்கிறோம். ஃபேமிலியோடு வந்துக்கிறோம். என் கடவுள் எம்ஜிஆர். வணக்கம், என் பேர் நதியா அருண்குமார். நாங்கள் திருவள்ளத்துலேருந்து வரோம். அப்பா எனக்கு இந்த கோயில் வந்து அப்பா தான் எனக்கு காலைல சொன்னாங்க, மண்டல பூஜை இருக்குது எம்ஜிஆர் கோயில்னு சொல்லிட்டு. அதனால நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம். வந்து பார்த்தா இங்கே மண்டல அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலெலாம் நல்லாயிருக்கு, எல்லாரும் வந்து பாருங்கள். வணக்கம். நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைவருக்கும் மதுரை தமிழேசனின் வணக்கம். இந்த தலைவருடைய கோயில் 2வது கோயில் இங்கே உருவாகியிருக்கு. முதல் கோயில் சென்னையில் உருவாகியிருக்கு, 2வது கோயில் இங்கே உருவாகியிருக்கு. ஆக இனிமேல் தொடர்ந்து கோயில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புரட்சித் தலைவர் மறக்கவே மாட்டாங்க. கட்சி யார் என்னென்ன கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, புரட்சித் தலைவரை யாரும் மறக்க மாட்டாங்க. நான் எம்ஜிஆர் தவிர வேறு படம் பார்க்க போகிறதில்ல. எங்கள் வீட்டை சுற்றி ஊசியை தவிர, ஊசியில் எம்ஜிஆர் படம் பதிய முடியாது. ஊசியை தவிர எல்லாத்துலேயுமே எம்ஜிஆர் படம் வைத்திருப்பேன். எம்ஜிஆருடைய புக்கு, நான் பயன்படுத்துகிற பொருள் எல்லாத்துலேயுமே எம்ஜிஆர் படம் இருக்கும். ஊசியில் எம்ஜிஆர் படம் போட முடியாது, அதனால் நான் போட முடியலை. மற்றெல்லாம் எம்ஜிஆர் படம் என்னை கட்டாயமாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவும் நான் பயன்படுத்துகிற பொருள் அனைத்துலேயுமே எம்ஜிஆர் இருப்பார். இப்போ இந்த கோயிலுக்கு 48வது பூஜைக்கு என்னை அழைச்சாங்க, நான் வந்தேன். அதோட கோயிலுடைய அபிஷேகம் எல்லாம் பொது எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த பேட்டியை கொடுத்ததுக்கு மாதிரி எம்ஜிஆர் இறைவன் எம்ஜிஆர் பக்தர் குழு மதுரை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி வளர்க்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன். ஆரம்ப காலத்திலேருந்து 1987 நான் எம்ஜிஆர் அவர்களை அனகாத்தி சென்னையில் கலைவாணரங்கில் ஒரு தின இதழ் பத்திரிகையினுடைய விழா, அந்த விழாவுக்கு போயிருந்தேன். என்ன அறியாமல் மேலே போகணுன்னு தலைவர் பார்த்தார். என்ன கூப்பிட்டு கைக்கு வச்சு உள்ளே மேலே வாங்கினார். மேலே போய் என் மேலே தோல் மேலே கை போட்டுட்டு, அந்த ஃபோட்டோ தான் இது. 39 வருடம் முன்பு எடுத்த ஃபோட்டோ. இதை எடுத்து அதில் பெரிய விஷயம் என்னென்னா, ஃபோட்டோ எடுன்னு இருக்கிற பேப்பர்காரர்களை சொன்னாங்க. இது பத்திரிகைக்காரங்களாம் எடுத்த பிறகு இந்த ஃபோட்டோ வாங்கிறதுக்கு நான் 1 மாதம் ஆச்சு. அந்த மாதிரி பாக்கியம் எனக்கு எம்ஜிஆர் கூட சேர்ந்த பாக்கியம் கிடைச்சது. எடுத்த புகைப்படம் பாக்கியம் கிடைச்சது. அது இங்கே அவருடைய தலைவருடைய சிலையில் முன்னாலே நின்று 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளோ பெரிய இது கட்டியிருக்கிற நம்முடைய முரளி சார் அவர்களுக்கு அவரை நேரடியாக பார்த்து வாழ்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே நாங்கள் எல்லா குடும்பத்தோடு வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நண்பருக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன், உங்களுக்கும் ஒன்று கொடுக்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவன் எம்ஜிஆர் கோவில் கும்பாபிஷேகம் கடந்த மார்ச் 8ஆம் தேதி மிக விமர்சையாக நடைபெற்றது. அதில் தமிழகம் எங்கும் இருக்கும் அனைத்து இறைவன் எம்ஜிஆர் பக்தர்கள், முன்னோடிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இன்று ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை இன்று மண்டல பூஜை நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்றும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இறைவன் எம்ஜிஆர் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று மாலை வரை இறைவன் எம்ஜிஆர் பக்தர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இன்று குறிப்பாக முதல்ல எம்ஜிஆர் கோவில் கட்டினவர் நண்பர் கலைவாணன் அவர்கள், அன்பு சகோதரர். இவரை வருகன்னு எங்கள் கோயில் நிர்வாகத்தை சார்பில் வரவேற்கிறோம். டாக்டர் ஏவி குமார் வந்திருக்காரு. அவர் தலைவர் இறைவன் எம்ஜிஆர் காலத்தில் பயணித்தவர். அவர் அனகாபுதூர் பகுதியை சார்ந்தவர். எங்கள் அவைத்தலைவர், ஹெட்மாஸ்டர்
அன்பு சகோதரர் ஜெகதீசன், எங்கள் விஜயகுமார் மற்ற அனைவரையும் நிர்வாகத்தின் சார்பாக வருக வரவேற்று இதில் இன்று மண்டல பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து யூடியூப் சேனல்ஸ் நிர்வாகிகளுக்கும் ப்ரெஸ் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, மேலும் இன்று மண்டல பூஜை முடிஞ்ச பிறகு நாளையிலேருந்து டைனிங் ஹால் ரிசப்ஷன்லாம் கட்ட வேலை துவங்குகிறோம். ஒரு 45 டேஸ் 45 நாளைக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் வெட்டுருவோம். நன்றி, வணக்கம். எங்கள் தலைவர் தவசீலன் அவர்கள் கொஞ்சம் சொல்லுவார். தலைவர் சொல்லுங்கள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்முடைய இறைவன் எம்ஜிஆர் கோயில் 8/3/2026 அன்று வெகு விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த நேரத்தில் கும்பாபிஷேகத்தில் தமிழகத்திலிருந்து அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது மண்டல பூஜை இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழகத்திலிருந்து அனைத்து பகுதிகளிலிருந்தும் இறைவன் எம்ஜிஆர் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து செய்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த கோயில் நிர்வாகி நம்முடைய டிஆர் முல்லை அவர்கள் சொன்னது போல எல்லா வேலைகளும் இனிமேல் டைனிங் ஹால் மற்றும் இன்னும் விடுபட்ட வேலைகள் அனைத்தும் செய்து இதை எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படும் வகையிலே இதை செய்து தர அவர்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எம்ஜிஆர் கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்திருக்கிற அனைத்து எம்ஜிஆருடைய பக்தர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பான நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடித்துக் கொள்கிறோம். வணக்கம். எம்ஜிஆர் இன்னும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். இந்த கோயிலில் வந்துட்டு போனவங்களுக்கு அவங்களுக்கு புண்ணியம் வர சேரும். அவங்க இதில் புண்ணியம் சேர்ந்து அவங்க இன்னும் வீடுமா வாங்கி நல்லா இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு போகிறவங்க இது உலகம் ஃபுல்லாக பரவணும். உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க வரணும் எல்லா நாட்டிலேருந்தும். எம்ஜிஆர் கோயிலுன்றது அம்மா லேஸ் இது கிடையாது. அவர் அவர் காலில் வீட்டு போனால் இல்லை நடக்க வேண்டிய காரியம் கூட நடந்துடும். கரெக்டாக அது அவர் காலில் விழுந்து கும்பிட்டு போனோம். எப்பவுமே நினச்சும் போது வந்துடுவேன். அங்கே இதுவாகுதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே வந்துடுவேன் கோயிலுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் அருள்மிகு எம்ஜிஆர் ஆலயம் அப்படின்னு திருநின்ற ஊரில் நாங்கள் ஒரு 16-15 வருஷத்துக்கு முன்னாடி திருநின்ற ஊரில் சென்னையில் முதலாக இறைவன் எம்ஜிஆருக்கு கோயில் கட்டியது நாங்கள் தான். முக்கால் கிரவுண்டில் அங்கே நாங்கள் கோயில் கட்டியிருக்கோம். கோயில் வர்றதுக்கு காரணம் என்னுடைய மனைவி தான். நான் மவுண்ட் ரோட்டில் ஒரு 10,000 ரூபாய் வாடகையில் இருக்கும்போது அவங்க தான் முதல் சொன்னாங்க, நீங்கள் இறைவன் எம்ஜிஆர் மேலே இவ்வளவு பக்தியாக இருக்கீங்களே, நீங்கள் கொடுக்குற கீ செயினும் நீங்கள் கொடுக்குற ஸ்டிக்கரும் 3 மாதத்தில் அழிஞ்சிடுமே, ஒரு 10க்கு 10 கோயில் கட்டிட்டுங்க, அது 1000 காலம் ஆனாலும் அப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ என் கையில் 1 லட்ச ரூபா இருந்தது. உடனே 1 லட்ச ரூபாய் என் மனைவிக்கிட்ட கொடுத்து நீ முதல்ல கோயிலை கட்டுனேன். மவுண்ட் ரோட்டில் ஒரு கோடிக்கணக்கில் ஆனதால் அங்கே கட்ட முடியாதால் நாங்கள் திருநின்ற ஊர் வந்தோம். திருநின்ற ஊர் ஏன் வந்தோன்னா என்னுடைய மகளை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம். அதனால் திண்ணனூர் வந்தோம். திண்ணனூர்லேயும் எங்களால் கோயில் கட்ட முடியல. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நத்தம்பேடுன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 2 கிரவுண்டு, அதாவது நான் கும்பிட்ற கடவுள் இறைவன் எம்ஜிஆர் 2 கிரவுண்டு 10க்கு 10 சொன்ன வாயில் 10 சென்ட் வாங்க வச்சார். 10 சென்ட்டில் 3 சென்ட்டு இறைவன் எம்ஜிஆருக்கு அருள்மிகு எம்ஜிஆர் ஆலயம் கோயில் கட்ட வச்சார். 8 மாதத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தான் கோயில் கும்பாபிஷேகம் பண்ண நாள். அதை ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவாக நடத்துகிறோம். காலையில் 10 மணிக்கு இறைவன் எம்ஜிஆருக்கு கொடி ஏற்றிடுவோம். 11 மணிக்கு பால் குடம் எடுப்போம். 12 மணிக்கு அவருக்கு 14 அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவோம். அப்புறம் இறைவன் எம்ஜிஆர் உற்சவ மூர்த்தி இருக்கார். உற்சவ மூர்த்தி ஊர்வலம் வருவார். ஒவ்வொரு வருஷமும் அந்த கிராமத்தை சுற்றி வருவார். அந்த கிராமத்தில் ஒரு 500 வீடு இருக்குதுன்னு வைங்க.
350 வீடு தேங்காய் கற்பூரம் உடைப்பாங்க அந்த இறைவன் எம்ஜிஆருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறுது. இந்த வாட்டி இப்போ ஆகஸ்ட் 15 அனைவரும் வாங்க. 16வது ஆண்டு திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. அருள்மிகு எம்ஜிஆர் ஆலயத்திலேருந்து கலைவாணன் பேசுகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சாதாரணமாக இருந்து சரித்திரம் படித்தவர், பூஜ்ஜியத்திலே இருந்து புவியாண்டவர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு காட்பாடி தாலுகா தொண்டாமுத்தூரிலே மார்ச் 8ஆம் தேதி திருக்கோயில் திறக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று ஏப்ரல் 26ஆம் தேதி மண்டல பூஜை சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. டாக்டர் எம்ஜிஆர் ஜனநாயக கட்சியின் சார்பிலே நாங்கள் கலந்து கொண்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அருள்வாசிகளை பெற்றோம். இந்த நல்ல நாளிலே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த அறவழியிலே பயணிப்பது, சமூகத்திற்கு இயன்ற அளவில் எங்களுடைய பங்களிப்பை நல்குவது என்ற உறுதியை ஏற்கின்றோம். இந்த கோயிலின் அறங்காவலர் குழு ஐயா முரளி அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பிலே தனிப்பட்ட நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செக். இங்க பாருங்கம்மா. நான் நல்லா காலைல சாப்பிட்டது பண்ணிக்கிறீங்களா நீங்கள்? சிங்கள சிங்களா இல்லை சிங்கள அது கரெக்டாக கை மறைக்கணும் உங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.